பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன். கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்கே என் கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா, சரி ஒன்றை எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகாக இருக்கா? நீங்கள் ஹீரோயினி இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் தங்கம் தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் வேலை குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. என்ன எனக்கு என்னமோ அந்த அம்னீஷியா மாதிரி நிறையா வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க. பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன்.